சென்னை குளத்தூர் கிரிஜா நகரில் கடந்த 1ஆம் தேதி கார்த்திக் என்பவரை ஓட ஒரு கும்பல் வெட்டி கொலை செய்திருக்கிறது. இந்த நிலையில் கஞ்சா போதையில் துரத்தி வெட்டும் சிசிடிவி காட்சிகளை ஊடகங்களுக்கு வழங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். சிசிடிவி காட்சிகளை கொடுத்த 2 மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதான அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. பொது அமைதிக்கு பங்கம், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு உள்ளிட்ட பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதர்ஷன் வழங்க நாம் கேட்கலாம். சுதர்ஷன், என்ன நடந்தது? வணக்கம். கஞ்சா போதையில துரத்தி வெட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகள் ஊடகங்கள்ல வெளியாகி இருந்தது. அந்த காட்சிகள் வெளியாகி இருந்த நிலையில அந்த சிசிடிவி காட்சிகளை கொடுத்தது யார் என்று போலீசார் கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து தற்போது காவல் நிலைய பிணையிலேயே வெளியிட்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக கூறி போலீசார் கைது செய்ததுதான் தற்போது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை குளத்தூர் கிரிஜா நகர்ல கடந்த 1ஆம் தேதி அன்று ரவுடி அமாவாசை என்கின்ற விக்கி தலைமையிலான ரவுடி கும்பல் கார்த்திக் என்பவரை துரத்துவதை அறிவாளால் வெட்டியது. இதே கும்பல் தான் கோயம்பேடு பகுதியில ஆட்டோ கணேசனும் வெட்டியிருந்தது. மேலும் சாலையில செல்வோரை இந்த ரவுடி கும்பல் வெட்டி பொதுமக்களை வீதியில ஆழ்த்தியது. கார்த்திக்கை ஓட விரட்டி வெட்டக்கூடிய இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. கோயம்பேட்டில் ரவுடி கணேசனும் கத்தியால் வெட்டி அவருடன் இருந்த 5 பேரும், யாரெல்லாம் அது யாரு வெட்டினாங்களோ அவருடன் இந்த 5 பேருமே கோயம்பேடு காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். மாசி என்கின்ற விக்கி, சின்ன என்கின்ற ஜீவா, சீனிவாசன், தனித், முத்தையா ஆகிய 5 பேரும் தாமாக முன்வந்து கோயம்பேடு பேருந்து நிலைய காவல் நிலையத்தில் சரணடைந்தார்கள். ஆய்வாளர் முன்னிலையில் சரணடைந்தார்கள். ஆனால் அதனை தொடர்ந்து போலீசார் அவர்களை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பினர். சிறையில் அடைத்திருக்கிறார்கள். 5 பேர் மீதும் அதே போல மேலும் 5 பேர் மீது ராஜமங்கலம் போலீசார் தனியாக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்குல 5 பேரையும் போலீசார் காவல் எடுத்து விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில தான் ராஜமங்கலத்தில் நடந்த இந்த கொலை சம்பவமான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருந்தது, ஊடகங்களுக்கு வெளியாகி இருந்தது. ராஜமங்கலம் போலீசார் இந்த ஊடகங்களுக்கு சிசிடிவி காட்சிகளை கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ராஜமங்கலம் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில சென்னை குளத்தூர் பகுதியை சேர்ந்த மனோஜ் கிரண், ஹரி ஆகியோர் தான் என்பதனை கண்டறிந்து போலீசார் அவர்கள் மீது இன்று வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வந்தார்கள். வாட்ஸ்அப் மூலம் பரப்பியதாக கூறி 2 பேர் மீது இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. பொது அமைதிக்கு பங்கம் விளைவித்தல், பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில செயல்படுதல் ஆகிய 2 பிரிவின் கீழே ராஜமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த 2 பேரையும் கைது செய்து காவல்துறையினருடன் விசாரணை நடத்தி காவல் நிலைய பிணையில வெளியில அனுப்பியிருக்கிறாங்க. சொந்த ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது போன்று சட்டவிரோதமான செயல்களை நடப்பதை ஊடகங்கள் சிசிடிவி மூலம் வெளியிட்டதை தடுப்பதற்கான வழிவகைகளையும் செய்து வருகிறது. இதே சிசிடிவிகளை தான் போலீசாரும் கைப்பற்றி குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து வருகிறார்கள். சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்தவர்களே போலீசார் கைது செய்திருப்பது பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்கிறது, ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே நிலையில தான் குற்றம் செய்தவர்கள் தப்பவிட்டு குற்றவாளிகளை சமூக அடையாளம் காட்டக்கூடிய சிசிடிவி காட்சிகளை வழங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டது ஏன் என சமூக ஆர்வலர்கள் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். நெட்டிசன்களும் தொடர்ந்து இது குறித்து கமெண்ட்டுகளை செய்து வருகின்றனர். இந்த 2 பேரும் யார் கைது செய்யப்பட்டார்களோ சிசிடிவி காட்சிகளை கொடுத்தது, ஊடகங்களுக்கு முக்கியமாக ஊடகங்களுக்கு கொடுத்த காரணத்தினால இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2 பேரை வழக்கு பதிவு செய்து காவல் நிலைய பிணையிலே விடுவித்திருக்கிறார்கள் ராஜமங்கலம் போலீசார். இதுதான் பொதுமக்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.